உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு மன சஞ்சலங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த மன சஞ்சலங்கள் எந்த மாதிரியான மன சஞ்சலங்களா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடகராசி என்பர்கள் தனக்குன்னு யாரும் இல்லை, இவர்களை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தா கூட இன்னும் நிறைய பேர் இருக்கணும், ஒரு மினிமமாவது நம்ம ஒரு நிறைய நண்பர்களோட நிறைய உறவு முறைகளோட சேர்ந்து இருக்கணும்னு விருப்பப்படுபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஒரு நல்ல ஒரு எண்ணம், அதாவது எல்லாரையும் நம்புபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இவர்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு பாசம், இதை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். ஆனா உறவு முறைகள்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். எந்த உறவு முறைகள்ல அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். நம்மளுடைய தாய் நமக்கு இதெல்லாம் செய்யணும், நம்மளுடைய அம்மா நம்ம இப்படி கவனிக்கணும், நம்ம அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அந்த மாதிரியாக அந்த தாய் உறவோட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய ஜாதக ரீதியாக அது கிடைக்காமலேயே இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கும். நிறைய கடகராசி என்பவர்கள் தாயை விட்டு விலகியே தான் இருப்பாங்க. எப்பண்டா அம்மாவை பார்க்க போறோம், அம்மாவினுடைய குரலை ஒரு நாளைக்காவது நம்ம அந்த கேட்டுறணும் அப்படின்ற மாதிரியாக டெய்லி அவர்களோட உரையாடுபவர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள் தான். அடுத்த ஒரு உறவுகள் அப்படின்ற போது கணவன் மனைவியில விஷயத்துல ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். நமக்கு வரக்கூடிய கணவர், நம்மளோட இருக்கக்கூடிய கணவர் நம்மளை இந்த மாதிரியாக எல்லாம் பாதுகாக்கணும், செய்யணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய எதிர்பார்ப்புகளோடு அந்த உறவு முறைகளோடு பிரயாணம் செய்பவர்கள் நம்ம இந்த கடகராசி என்பவர்கள். இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருந்தாலும் கூட முதல் நாள் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதனால ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு உங்களுக்கு தொடக்கத்திலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான சண்டை சச்சரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஏதாவது தேவையில்லாம யோசிச்சு மனதை புண்ணாக்கிக்கிட்டு அதனால நிறைய ஒரு ஏக்கங்கள், ஒரு சின்ன சின்ன அழுகைகள், யாரையாவது கூப்பிட்டு வச்சு நம்மளுடைய பாரத்தை இறக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. இது ஆண்டு தொடங்கும் போதே இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றீங்க. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா இங்க டெய்லி சண்டை சச்சரவுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம நிறைய இடத்துல ஒரு பொது வெளியில கூட சண்டை போடுற அளவுக்கு எங்களுடைய மனநிலை இப்படி ஆகிட்டது அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய எதிர்பார்ப்பு தான். மற்றவர்கள் மீது இவர்கள்
எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இவர்களுக்கு எதிர்மறையாக மாறும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மற்றபடி இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நிறைய ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியூர் சென்று அங்க நல்ல வருமானம் சம்பாதித்து இங்க ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம். இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகுது. யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த சான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து நாம வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் அந்த வைகாசி மாதம் பயிற்சியாகி வருகிறார். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அடுத்து வைகாசி மாதம் உங்களுக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதத்துல இருந்த ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதாவது மத்தவங்க கிட்ட நீங்க எதையாவது எதிர்பார்த்து பழகுனீங்க அப்படின்னா அங்க ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிறைய இருக்கும். அதே மாதிரி உயர் பதவிகளை நோக்கி பயணிக்க கூடாது. இந்த கடகராசி என்பவர்கள் இந்த வருடத்துல உயர் பதவிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்காது. அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்து வேலை செய்யறது, நான் இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்கள் இந்த வருடத்துல நான் இந்த டார்கெட் வச்சிருக்கிறேன், அதனால நான் இரவு பகலா உழைக்க போறேன், என்னுடைய குடும்பம் குழந்தைகள் இந்த மாதிரியான உறவுகள் இல்லாம நான் உழைக்கணும் பிளான் பண்ணியிருக்கிறேன், இப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்கன்னா அங்க எல்லாமே ஏமாற்றம் தான். நீங்க பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எந்த டயத்துல நீங்க வேலையை செய்யணுமோ அந்த டயத்துல மாத்திரம் வேலையை செய்யுங்க. அதற்குண்டான நிறைய ஒரு முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து தொழில் ரீதியான நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேர் தொழில் ரீதியாக செய்யும் போது உணவு தொழில் வச்சிருப்பாங்க, அடுத்து ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அடுத்து விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கும். நிறைய பேர் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருப்பாங்க, கமிஷன் தொழிலையும் இருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தையும் நிறைய வளர்ச்சிகளையும் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பழைய கடன்களை அடைக்கிறதுக்குண்டான ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். ஏற்கனவே ஒரு 3 வருடங்களாக சில இடத்துல எல்லாம் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவோ நானும் முயற்சி செய்து பாக்குறேன் மேடம், ஆனாலும் எனக்கு அந்த வட்டியை கூட கட்ட முடியல. என்னுடைய வட்டியினுடைய அளவு பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப மென்டல் ப்ரெஷரா இருக்கிறேன், இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறேனே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அந்த மாதிரியான சில நெருக்கடிகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்க போது. வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அதாவது நீங்க விவாகரத்தே ஆகாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா விவாகரத்து நடக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியாக நான் அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டேன், இந்த கடகராசி என்பவர்களுக்கு எந்த இடத்துலயும் நீங்க எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. வச்சீங்க அப்படின்னா அதற்கு எதிர்மறையாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஜென்ம குரு அப்படின்றது ஒரு சின்ன ஏமாற்றத்தையும் கொடுக்கும், அதே சமயம் அந்த ஏமாற்றம் ஒரு வளர்ச்சியை நோக்கி உண்டான ஏமாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த விவாகரத்து நடக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு தோல்வியில முடிஞ்சிடும். அதனால விவாகரத்து வந்துருச்சா ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு வாழ்க்கையை நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தேடுங்கள். கண்டிப்பாக முயற்சி செய்துங்க பாருங்கள். அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி அமைப்புகள் படி இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.